இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு மாநாட்டுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விஜயை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நேத்துலாம் அரசியல் கட்சி தொடங்கினவன்லாம் இன்னைக்கு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? விஜய் கட்சி தொடங்கும் போது யார் வேணா கட்சி தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவித்த ஸ்டாலின் தான் இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இதை பத்தி இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடோட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போ ரீசெண்டா ஒரு வணிகர் மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு. இதுல முக்கியமா சோசியல் மீடியால ரொம்ப சர்ச்சைக்குள்ளாகிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்துலாம் கட்சி தொடங்கின ஒருத்தவங்க கூட இன்னைக்கு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மு.க.ஸ்டாலின் யாரையும் பத்தி இந்த மாதிரியான கருத்தை ஓப்பனா வைக்க மாட்டாரு. குறிப்பா சொல்ல போனா எடப்பாடியை பத்தி கூட பொதுவெளியில இந்த மாதிரி பேச மாட்டாரு. ஒன் சட்டப்பேரவையில பேசுவாரு, அப்படி இல்லைன்னா பிரஸ் மீட் அந்த மாதிரியான இடங்கள்ல தான் பேசுவாரு. ஆனா இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா இந்தியா டுடே தேர்தல்ல 2026 யார் ஜெயிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. இதுல டிஎம்கே அதாவது திராவிட மாடல் அரசுக்கு 27% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது இடத்துல டிவிக்கு விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 18%, அதாவது எதிர்கட்சியா கூட வர அளவுக்கு டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு விட்டுருக்காங்க. மூணாவதா நம்ம ஏடிஎம்கேக்கு ஒரு 10% கொடுத்திருக்காங்க. இதனாலதான் ஒருவேளை மு.க.ஸ்டாலின் இந்த மாதிரியான ஒரு கருத்தை பொதுவெளியில முன் வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம மு.க.ஸ்டாலின் வேற என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, 6 முறை டிஎம்கே அரசு எப்படி முதலமைச்சர் ஆனிச்சோ அதே மாதிரி இந்த டைமும் ரொம்ப ஈஸியாவே டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா இப்ப கூட்டணி அமைக்கிறதுல எல்லா கட்சிகளும் பிஸியா இருக்கு. விஜயை பத்தி டிஎம்கே அரசு முன்னாடிலாம் அந்த அளவு எதுவுமே கண்டுக்காது. இப்ப இந்தியா டுடேயோட இந்த ஒரு ரிப்போர்ட்னாலையும் அப்புறம் விஜய் அங்க ரோட் ஷோ இது மாதிரி பண்றதுனால கூட்டம் அதிகமா கூடுறதுனாலையும் ஒருவேளை இந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து டிஎம்கே அரசு இப்போ தெரிவிச்சுக்கிட்டு இருக்கலாம். முக்கியமா சொல்ல போனா கூட்டணி வைக்கிறதுல எல்லா கட்சிகளும் ரொம்ப பிஸியா இருக்க இந்த ஒரு சமயத்துல டிவிகேக்கு அதிமுக 90 சீட்டு துணை முதலமைச்சர் சீட்டை விஜய்க்கும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால விஜய் இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கண்டிப்பா தனித்து போட்டியிட மாட்டாரு. பிரேமலதா அதாவது தேமுதிகவோட பொதுச் செயலாளர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி விஜய் அடிக்கடி மீட் பண்றதும், குறிப்பா சொல்ல போனா பிரேமலதாவோட சைட்ல இருந்து விஜயை பத்தி எந்த விதமான அவதூறு கருத்தும் தெரிவிக்கப்படல அந்த அளவு. அதனால டிவிக்கு தேமுதிகவோட கூட்டணி வைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியால பரவலா பேசப்படுது. ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சா டிவிகேக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா தொடர்ந்து 7வது முறையும் டிஎம்கே திராவிட அரசு தான் ஆட்சி அமைக்குமா? அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய அபிப்பிராயத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.